உட்காரு உட்காரு. சம்பந்தி, நீங்க எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு நாங்க தான் பரிமாறுவோம். உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. என்ன சம்பந்தி நீங்க நிக்கிறீங்க? நீங்களும் உட்காருங்க. இல்ல நானும் உட்கார்ந்தா யாரு பரிமாறது? அதெல்லாம் வேண்டாம், நானும் அவரும் பாத்துக்கிறோம். நீங்க உட்காருங்க. உட்காருமா. அட உட்காருமா. உட்காரு. உட்காருங்க சம்பந்தி. இருவரேன். உட்காருங்க. எடுத்துட்டு வாங்க. மா, ஃபர்ஸ்ட் என்ன சாதம்? ஃபர்ஸ்ட் கட்டு சோறு தான் பரிமாறுவேன். சரியா? மத்த 6 சாதமும் அடுத்தடுத்து பரிமாறுவேன். இங்க பாருங்க, 7 வகை சாதம்ங்கறதால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்காம நிறைய நிறைய வாங்கி சாப்பிடணும். என்ன? பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா எடுத்து வையுமா. என்னாச்சு உமா? சாப்பாடு கெட்டு போச்சுங்க. எப்படி சாப்பாடு கெட்டு போச்சு? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சமைச்சது எப்படி அதுக்குள்ள பூஞ்சை பிடிச்சு போகும்? தெரியலையேங்க. நான் எவ்வளவு நாளா சமைச்சிருக்கேன். இப்படி ஒரு நாளுமே ஆனதே இல்லையே. சம்பந்தி, நீங்க இதுக்கு வருத்தப்படாதீங்க. ஒரு சாதம் தானே கெட்டு போச்சு. பரவாயில்ல, போயிட்டு போகுது. அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்து வைங்க. அடுத்ததுல என்ன? எல்லாத்துலயும் இதே பூஞ்சை தான் பிடிச்சிருக்கும். இலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காம எந்திரிச்சு கைய கழுவுங்க. இன்னைக்கு எல்லாரும் பட்னி தான். ஐயோ, சம்பந்தி, எல்லா சாப்பாடுமே கெட்டு போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. நான் எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன். எங்க வீட்ல ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்லைங்க. எக்ஸ்பைரி ஆன பொருளை கடைக்காரன் கொடுத்துட்டான் போல. அதனாலதான் சாதம் கெட்டு போச்சு. ஆமா சம்பந்தி. இல்லங்க, கெட்டு போன எண்ணெயில சமைச்சா சில நேரம் இப்படிதான் பூஞ்சை பிடிச்சு போகும். அக்கா, நீங்க வேற எண்ணெயெல்லாம் கெட்டு போகல. நேத்து கூட இதே எண்ணெயில தானே நான் பூரி சுட்டேன். எண்ணெயும் நல்ல எண்ணெய் தானா? அப்புறம் எப்படி பூஞ்சை பிடிச்சிருக்கோம்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் சமைக்கிறப்ப கடவுளோட அனுகிரகம் இல்லனா இந்த மாதிரி தான் ஏட குடும்பம் ஏதாவது நடக்கும். கிரகப்பிரவேசம் நடக்கிற வீட்ல எதிர்காலத்துல விபரீதமா ஏதாவது நடக்க போறத முன்கூட்டியே உணர்த்துற மாதிரி அவங்க பால் காய்ச்சும் போது பால் திரிஞ்சு போகும்ல, அந்த மாதிரி தான் இது ஒண்ணு நினைக்கிறேன். அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்ல ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை ஆண்டி. இந்த சயின்ஸ் காலத்துல விபரீதம் அசம்பாவிதம்னு சொல்லிக்கிட்டு
சமையல் செஞ்சவங்க கவனக்குறைவா செஞ்சதால வந்தது இது. ஆத்மார்த்தமா செஞ்சா பாய்சன் கூட அமிர்தமா மாறிடும்னு சொல்வாங்க. எனக்கு தெரிஞ்சு சமையல் செஞ்சவங்க தப்புதான் இது. தீபிகா, நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. அக்கா, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நான் சொல்றேன், எனக்கு இது அபசகுணமா தான் தெரியுது. மித்ராவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வசந்தி, எப்ப என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது? எதுக்கு வீணா எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆண்டவா, என் மகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். ஓஹோ, எல்லாம் இவங்களோட வேலைதானா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இது அபசகனமும் இல்ல, அம்மாவோட கவனக்குறைவும் இல்ல. வேற என்னமோ நடந்திருக்கு. இத நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். எனக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருங்க. என்னோட கால்குலேஷன் படி வினய் இந்த பார்க்ல தான் இருக்கணும். இதை விட்டா அவன் வேற எங்கேயும் போயிருக்க முடியாது. பார்க்கலாம் என் கால்குலேஷன் கரெக்டா இல்லையான்னு. அதானே, என்னோட கால்குலேஷன் எப்பவுமே தப்பானதே இல்ல. இங்க வந்து என்ன பண்றான்? ஓ, வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்கியா? நீ ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் வினய். மித்ரா மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க முடியாம உன் மனசு தவிக்குது. அதனால இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. உன் மனசுல என்ன இருக்குங்கறத நான் போட்டு வாங்குறேன். வினய், தீபிகா, என்ன இந்த பக்கம்? அத நான் தான் கேட்கணும். வெளிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹே, பார்த்தா தெரியலையா? இதோ லேப்டாப், இதுல தான் ஒர்க் பண்றேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பார்க். ஆக்சுவலா டெய்லி இங்க இருந்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லேப்டாப்ல தான் ஒர்க்னா அது நீ வீட்ல இருந்தே பண்ணிருக்கலாமே. எனக்கு வீட்ல இருந்தா ஒர்க் பண்ற மூடே வர மாட்டேங்குது. அதுவும் இல்லாம ஏசி ரூம்ல லேப்டாப் ஓபன் பண்ணி உட்காந்தாலே தூக்கம் தான் வருது. ஆனா இங்க பாரு, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல. அப்படியே இந்த இயற்கை காத்தெல்லாம் சுவாசிச்சுட்டு வேலை செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். அதான் டெய்லி இங்க வந்துடுறேன்.
நீ சொல்றது கேக்கலாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லையே. ஏய் என்ன நீ, அப்ப நான் சொல்றது நீ நம்பலையா? யார் சொன்னா? நீ சொன்னது முழு பொய்யா இருந்தாலும் அதை நான் முழுசா நம்புறேன். சரி சரி, வெறும் லேப்டாப் மட்டும் எடுத்துட்டு வந்து ஒர்க் பண்றியே, லஞ்சுக்கு என்ன பண்ணுவ? ஏய், கையேந்தி பவன்ல சாப்பிடுவியா? ஏய், அதுக்கு பேசாம உங்க மாமியார் செஞ்ச கட்டு சாதத்துல கொஞ்சம் பொட்டலம் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கலாமே. லஞ்ச் பிரேக்ல அப்படியே கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருந்திருக்குமே. டேஸ்டா தான் இருந்திருக்கும். என்ன பண்றது, இந்த ஐடியாவை நீ இப்பதானே வந்து சொல்ற. சமாளிக்காத வினய், நீ என்ன பண்றேன்னு கொஞ்ச நேரம் பாத்து இருந்துட்டு தான் வரேன். நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம மெய் மறந்து படம் பாத்துட்டு இருக்க. சொல்லு வினய், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக போய் சொல்லிட்டு தினமும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் இங்க பாரு, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உனக்கும் உன் உடம்புக்கும் பிரச்சனையான்னு கேக்கல, சரியா? உனக்கும் உன் மித்ராக்கும் என்ன பிரச்சனை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தீபிகா. மறைக்காத வினய், ஊர்ல இருந்து உன் மாமனார் மாமியார் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கனா காரணம் என்னவா இருக்கும்? இங்க பார் வினய், உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா அத நீ யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காம இருக்க. அது ரொம்ப தப்பு. அது உன்னை வேற எதுவுமே யோசிக்க விடாம முடக்கி போட்டுரும். நான் உன்னோட பிரச்சனைய என்கிட்ட சொல்லுன்னு நான் கேக்கல. நீ நம்புற ஒருத்தகிட்ட போய் சொல்லு. அத விட்டுட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம இப்படி ஓடி ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டா எப்படி சரியாகும்? உனக்கும் மித்ராக்குமான பிரச்சனைய மூணாவது மனுஷகிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீயே எடு. அதை விட்டுட்டு இந்த பார்க்ல வந்து படம் பாக்குறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வந்து இங்கே உட்கார்வ? ஏய் வினய், என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? ஏய் சிச்சா, நீ ஏன் நல்லதுக்காகன்னு சொல்ற? புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி வினய், நான் கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போறேன். போகும்போது என்ன விட்டு போயிடாத, கூட நானும் வருவேன். சரி சரி வரேன். தீபிகா சொல்றதுதான் சரி. எத்தனை நாளைக்கு தான் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்கிறது? மித்ரா மேல சந்தேகம் வந்துருச்சு. ஆனா அந்த சந்தேகம் உண்மையா பொய்யான்னு கிளியர் பண்ணிக்கிறது தானே ரெண்டு பேருக்கும் நல்லது. ஆனா அதை எப்படி பண்றது? ஏதாவது வழி பழக்கம். வெயிட் பண்ணுவோம். என்னாச்சு மித்ரா? என்ன சம்பந்தி, காலையில வந்து இறங்கிட்டு உடனே கிளம்புறீங்க? முழுசா ஒரு நாளாவது உங்க பொண்ணு வீட்டுல தங்க கூடாதா? கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி வந்த வேகத்திலே கிளம்பி போறீங்க. என்ன பண்றது சம்பந்தி, எங்களுக்கும் இங்க தங்கி ஒண்ணு மண்ணா இருக்கணும்னு தான் ஆசை. என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. சின்னவள வேற வீட்டுல தனியா விட்டுட்டு வந்துட்டோம். இல்லனா இப்படி அவசர அவசரமா வந்த வேகத்திலேயே திரும்பி ஓடுவோமா சொல்லுங்க? என்ன அப்படி பெரிய சூழ்நிலை? மித்ரா கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல பெத்தவங்க நீங்க பக்கத்துல இருந்தா அவளுக்கு எவ்வளவு தெம்பாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அதான் எங்களுக்கும் சேர்த்து தாய்க்கு தாயா இருந்து நீங்க பாத்துக்கிறீங்களே. நீங்க இருக்கும்போது வராத தெம்பா நாங்க இருக்கும்போது வரப்போது. சமந்தி, எங்களை காரணம் காட்டி நீங்க ஒதுங்கிக்காதீங்க. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பெத்தவங்க கூட இருக்கும்போது வர பாதுகாப்பு உணர்வை மத்தவங்களால தர முடியாது. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான்மா, எங்களுக்கு புரியுது. தாரணிக்கு நாளையில இருந்து பரீட்சை ஆரம்பிக்க போகுது. ஒரு வாரமோ 10 நாளோ தான். பரீட்சை முடிஞ்சதும் மறுபடியும் குடும்பத்தோட வந்துடுறோம். 5வது மாசமே வளகாப்பு பண்ணி மித்ராவை ஊருக்கு கூட்டிட்டு போய் பிரசவம் ஆகிற வரைக்கும் எங்க கூடவே வச்சிருந்து நாங்க தான் பாத்துக்க போறோம்.
நான் என்ன வேணானா சொல்ல போறேன்? ஆ, அப்புறம் சமந்தி, தாரணி எக்ஸாம்காக தானே போறீங்க? வேற ஒண்ணும் காரணம் இல்லையே? இதை விட வேற என்ன காரணம் எங்களுக்கு இருக்க போகுது? அதான் நேத்தே ஊர்ல இருந்து புறப்படும் போது நாளைக்கு நைட்டே திரும்பவும் பஸ் ஏறிடுவோம்னு தானே சொன்னோம். அது ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு சம்மந்தி செஞ்ச கட்டி சோறு பூசணம் பிடிச்சு போச்சுல, அதனால எதுவும் சங்கடப்பட்டு தான் கிளம்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. ஆனா அது ஏதோ அபசகுனமா இருக்குமோன்னுதான் மனசுக்குள்ள சின்னதா உறுத்திட்டே இருக்கு. அம்மா, அப்படிலாம் எதுவும் நினைச்சிட்டு இருக்காத. சாப்பாடுல பூஞ்சை புடிச்சு போனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. இருக்கலாமா, ஆனா அது ஏன் நமக்கு நடக்கணும்? இத ஒரு எச்சரிக்கையா நாம ஏன் எடுத்துக்க கூடாது? இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும் மித்ரா. தலைக்கு வந்தது தலப்பாகியோட போன மாதிரி யார் செஞ்ச புண்ணியத்திலேயோ நாமெல்லாம் அதை சாப்பிடறதுக்கு முன்னாடியே கெட்டு போச்சு. இல்லனா நம்ம நிலைமைய நினைச்சு பாரு. சம்பந்தி சொல்ற மாதிரி இது எதுக்கான அறிகுறினே தெரியல. சரி சரி, நீங்க புறப்படுங்க. நான் வேற நீங்க புறப்படுற நேரத்துல தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கேன். சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். நீங்க மித்ரவ பத்திரமா பாத்துக்கங்க சம்பந்தி. அப்பா, ஊர்ல போய் இறங்குனதும் கால் பண்ணுங்க. சரிம்மா, வரம்மா. நாங்க போயிட்டு வரோம். வரோம். நீ எங்க வர? நீ இரு, நாங்க போய்க்கிறோம். சரியா? வரோம் சம்பந்தி. வரோம். முத வேலையா சாப்பாட்டுல தீபிகா என்ன கலந்தாங்கறத கண்டுபிடிக்கணும். இல்லனா இவங்க 2 பேரும் அபசகுனம் அது இதுன்னு நினைச்சு ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தீபிகா பண்ண காரியத்தை ஆதாரத்தோட இவங்க முன்னாடி சொன்னாதான் இவங்க மனசுல இருக்கிற உறுத்தலை என்னால நிறுத்த முடியும். என்ன மித்ரா, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இது? இங்க எதுவுமே கிடைக்கலையே. ஒருவேளை தீபிகா ரூம்ல போய் தேடி பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும்.